நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அமைதியா இருங்க. முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது, அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க, சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது. நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன், ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையா மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தல்ல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்கறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு. நாளைக்கு மாநாடு போடுறேன், மதங்களை விடு மரங்களை நடுன்னு. நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு, எப்படி எதிரானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய, 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும்.
அப்படிதான் நீ பேசிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது, உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில, பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் கண்டுக்கணும் இறை மக்களே, நம்மில் கீழானவர்கள். அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல், 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை. அமைதியாரியா, ஒரே ஒரு நன்மை சொல்லு. உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோழையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல, தமிழன் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. இஸ்லாமிய நீ தமிழனாகல, தமிழன் நீ மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வருவதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி, அதான கேள்வி. சொல்லு யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க, அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய் வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சுட்டான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான், அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தா. தொட்டா தீட்டுனா, பார்த்தா தீட்டுனா, வந்தாண்டா ஒருத்தன். பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றா. முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம், இதாண்டா நடந்தது. நீ படிக்காதேன்னா, நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காட்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்காரா பயில நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை வித்து பண மரத்தை வித்துட்டு பைத்தியக்காரப்பட. எங்க அப்பன் படிக்க வச்சாண்டா, பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சாண்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சாண்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்ற, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்ற, பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து
மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா, கையெழுத்தி நின்னாடா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்றேன், 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏய் சொல்றா, சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். பேசுகிறது சும்மா. அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிஹாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வரான், ஒருத்தன் தடுக்கல. எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுக்க துடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி, நீ என்ன கேள்வி, நீ இது போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்லை. ஆனால் நிறைவென்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபா ஆதித்தனார் தோற்றார். நான் என்ன, தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வ.உ.சி. பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்குத்தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது, வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்த இந்த நாட்டில் இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிற வர வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும், உட்கார்ற நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு. ஒரு வீரமுள்ள ஆண்மகன். பிஜேபி வராது, நிம்மதியா நாம இருக்கிற வரைக்கும். எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா, எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டுக்கணும் நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன் தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். இங்க நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ?
அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா, நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காண்டா? கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்தை கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளக்கார பயலா நான் ஒருகை வாங்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க அப்படி சொல்றாப்பா. என்ன காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் அந்த மைக்க கையாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? பாபூர் மஜூதியை அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் இடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? We are all Hindus. BJP, RSS. Yes, we are all Hindus. காங்கிரஸ். அவன் சாவுண்டு இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிறீ. உன்னை என்ன போய் சொல்றது? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீன். கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டாரு.